பாண்டியன் ஸ்டோர் சீரியல் இன்னைக்கான எபிசோடில் அரசி வந்து நேற்று பைக்கில் இருந்து இடிச்சிருப்பார்ல, அவர் இன்றைக்கும் பார்ப்பாரு. அப்போ உங்களுக்கு எதுவும் அடிப்படலை இல்லை, நீங்கள் நல்லா தானே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நல்லா விசாரிச்சுட்டு இருப்பாரு. உங்களுக்கு இந்த ஊர் தானே அப்படின்னு சொல்லி மாற்றி மாற்றி பேசிக்கிட்டு இருப்பாங்க. நான் இப்போ தான் இந்த ஊருக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இதை எல்லாமே குமார் வந்து கேட்டுட்டு தான் இருப்பார். அரசி யார் கூட பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவர் போனதுக்கப்புறமா வந்து கேட்பாரு. அது யார், நீ அவங்ககிட்ட பல்ல காட்டி பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லும்போது, அது என்னோட விருப்பம், நான் அவங்ககிட்ட சொல்லணும்னு அவசியம் கிடையாது, நான் யார்கிட்ட பல்ல காட்டினா உங்களுக்கு என்னென்னு திட்டி விட்டது பிறகு அவர் வந்து போயிடுறாரு. இன்னொரு பக்கம் நம்ம கதிர் அவங்க மாமனார் 2 பேருமே காரில் வந்துட்டுருப்பாங்க. இதை வந்து குமார் பார்த்துருவார், பின்னாடியே ஃபாலோ பண்ணி வருவார். அவர் வந்து தோட்டத்துக்கு வந்திருப்பார். அங்கே வேலை பார்க்குறவர் வந்து பணம் கேட்பார், அதை கொடுத்துருப்பாரு. அதுக்கப்புறம் உடம்பு எப்படியா இருக்குது ஐயா அப்படின்னு சொல்லி விசாரிச்சுட்டு இருப்பாங்களா, இதெல்லாம் எங்கே நடந்தான் அப்படி இப்படின்னு சொல்லி காட்டிகிட்டு இருப்பாரா. குமார் வந்துடுவார். எங்கள் பெரியப்பா கிட்ட வந்து நீ சொத்தையெல்லாம் வாங்கிட்டு எங்களை தெருவில் விற்கலான்னு பார்க்குறியா, நீ உயிரோடு இருந்ததுனால இதெல்லாம் நடக்கும், உன்னை கொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கழுத்தை பிடிச்சி வச்சுட்ருப்பாரா. அவர் வந்து தடுத்து பார்ப்பார் மாமனார். அதுக்கப்புறம் அவரை பிடிச்சி தள்ளி விட்டுருவாரா, மண்டையில் அடிபட்டுரும். உடனே பயந்து போய் வந்து நேரகுமார் வந்து வீட்டுக்கு போய் இப்படி கதிர் வந்து நம்ம பெரியப்பாவை தள்ளி விட்டுட்டான்ப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். வீட்டில் இருக்க எல்லாருமே ஷாக் ஆயிடுவாங்க. இதோட நெக்கான எபிசோட் முடியுது.